நேற்று ட்ரீம்ஸ் மெசேஜ் வந்து ரெட் கலரில் போட்டிருந்தேன் டிஷர்ட்டில். இன்னைக்கு வந்து ஸ்கை ப்ளூவில் போட்டிருக்கேன். வசனத்தை படிப்போம். தேவனே சோதரமாப்பா இயேசுவே. சங்கீதம் 23 படி பரம ஆண்டவரே. தாவீது கீர்த்தனை 23 செய்தினட்டுగా தேவனே சோதரமாப்பா முடிக்கிறப்ப நான் மறுத்து கொள்ளுமாப்பா. ட்ரீம்ஸ் சாட்சி ஆண்டவரே சொல்லி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. எந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவரே ரத்தத்தின் அடிக்கப்பட்டவரோ நீரை பொறுப்பெடுத்து நடத்து கொள்ளும்பா. ஜீவாதிபதி அந்த பெரிய காரியங்களை செய்தவரே முக்கிய நன்றி ஆண்டவரே. தடைகள் சிதறுண்டு செய்யும் ஆண்டவரே. சத்ருவை ஆண்டவரே நீரை பதவிண்டு ஆண்டவரை யாருக்கும் ஒன்றுமாக இருப்பாங்க. ஏற்று ஆமே. ஆண்டவரே வசனத்தை வாசிப்போம். நேற்று சாட்சி சொன்னது போல் ரெட் கலர் டிஷர்ட்டில் இப்போ வசனத்தை வாசிப்போம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என் புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் நன்றிகள் போல் விடுகிறார். என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நீதியின் பாதை என்றால் சமாதானம், சந்தோஷம், நம்ம சந்தோஷம், ஒருத்தருக்கு அன்பு கூறுவது எல்லாமே அவருடைய சாந்தம், இதெல்லாம் எந்த ஒரு வியாதி வராது. ஜெபம் பண்ணும்போது காலையிலையும் மாலையிலையும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். கெட்ட வார்த்தை பேசாமல் இது நல்லதுப்பா இது நல்லதுப்பா தேவன் பேசுவார். நம்ம பேசினா அது கெடுதல். அந்த மாதிரி நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், மரண இருள் பள்ளத்தாக்குன்னா பாவம், நான் கெட்ட வார்த்தை பேசுறது அதெல்லாம் ஒரு மன உளைச்சலாக பேசுறது, அவங்க இப்படி இங்கே இப்படியெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம எப்படி இருக்கணும் பார்த்துக்கணும். அது யாருக்கும் இந்த புண்பாடாதபடி பேசணும். அதெல்லாம் பாவம். புண்படுது மாதிரி பேசினா அது பாவம். திருட்டுத்தனம் பண்ணுறது, இப்போ ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணால் கூட அது நம்முடைய ஆசீர்வாதம் குறையும். கெட்ட வார்த்தை பேசுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் திருந்தி வாழ்ந்தால் நான் பரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பு பயப்படேன். அப்போது தேவரி என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது கோல் அவருடைய செங்கோல், அவருடைய வார்த்தை, அவருடைய நீதி, அவருடைய நியமனம் அவரை நம்மை தேற்றும் என்றால் பரிசுத்தாவியானவர் நம்மை தேற்றலவனாக இருந்து பரிசுத்தாவியை வழி நடத்துகிறார். மனசாட்சி என்று சொல்லுவாங்கள்ல, அதான் பரிசுத்தாவியானவர் தேற்றுகிறார். என் சத்துருக்கு முன்பாக நீர் என் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த அபிஷேகம் பண்ணுகிறேன். அபிஷேகம் கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து என்றை குறிக்கும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அபிஷேகம், அனாயிண்டிங் பவர், அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தேவ சமாதானம், தேவனோடு பேசி அந்நிய பாஷை பேசி, பெந்தெகோஸ்தே நாளிலே அந்நிய பாஷை பேசின போல நம்மும் பேசணும். அப்போஸ்தலர் பவுல் பேசினது போல நம்மளும் பேசணும். என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக. கர்த்தருடைய வீடு பரலோகம். நம்ம இது இல்லை, நம்ம நிரந்தரமான இது உலகப்பிரம். இங்கே ஜெயிச்சாதான் நம்ம பரலோக ராஜ்யம் போகணும். இங்கே நான் ஊழியம் செய்கிறேன், எனக்கு நான் கணக்கு சொல்லணும், நான் தீர்க்கதரிசியாக இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இதனால நான் சும்மா இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு வாஞ்சை, யார் எப்படி இருக்கிறாரோ எப்படி இல்லையோ நமக்கு தெரியாது. ஏன்னா வருங்காலத்தை குறித்த கனவு இருக்குது. ஒரு சில பேர் ஆக்சிடெண்ட் ஆகுது, கால் உடையுது, கை உடையுது, நிறைய பேர் மரணமே ஆகிடுறாங்க. அவரோட பேச்சு, அவங்க பேச்சு ஒதுக்கப்பட்ட பேச்சியாக இருக்கணும். ஒதுக்கப்பட்ட பேச்சுன்னா நம்ம பேசுறது நீடிய சாந்தமாக இருக்கணும். இந்த பூமியை சுதந்திரம் நீடிய சாந்தமாக இருந்து என்ன இருக்கோ அது பொறுமையாக நம்ம சொல்லாமலே ஒரு நல்லது செய்யணும். ஆனால் நான் சொல்லிட்டு செஞ்சால் ஐயோ இது இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் சொல்லாமல் செஞ்சு ஒரு இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க கொடுக்கலாம், இல்லாதவங்க கொடுக்கலன்னு உங்களை சொல்லலை. இருக்கிறவங்கன்னா பணக்காரங்க, இருக்கிறவங்க அவங்களோட நிதி மாதிரி ஒரு சாப்பாடு இல்லாததுக்கு வழி இல்லாதவங்க கொடுங்க.
பிச்சைக்காரங்களுக்கு கொடுங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார். யாரும் இந்த அரசாங்கத்திலே நமக்கு உதவி கிடைக்கும். நல்ல நல்ல பேருங்கள் நல்ல பேர் எடுக்கணும். எல்லா சினிமாலையும் எல்லா அரசாங்கத்திலையும் சொல்ல இருக்குது. நிதி தொண்டு நிறுவனம் எல்லாரும் பண்ணுறாங்க. நமக்கு தெரிஞ்சது எல்லா கம்பெனி பண்ணுது, நான் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி எல்லோரும் நல்லா இருக்குறதுக்காக நம்ம விரும்புகிறோம். நம்ம ஜிஎஸ்டி கட்டுறதுக்காக அதுக்காக தான் நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம். ஆனால் அதெல்லாம் தப்பாக இருக்கக்கூடாது. கவர்மெண்ட்டு நல்லது நடத்துக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாருக்கும் நல்லது செய்கிறாரு. எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்கணும். கவர்மெண்ட்டு நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும். போக்கில் வரும் பாதுகாத்து, எந்த ஆக்சிடெண்ட் வராத பாதுகாத்துக்கும் தேவனே. இந்த வசனத்தின் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1-6 வருஷத்துக்கு இருக்கிறபடி கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சியேன், அவர் என் புல்லுள்ள இடங்களை மேய்த்து என்னை தண்ணீர் அண்டில் போய் விடுகிறவரே, மக்கள் நன்றி ஆண்டவரே. ஷாபா ரிமாலா கத்தனமா சீகராபா மறையிலா கொண்டு குஷமாருப்பா. தேவனே, நீர் வழிநடத்தும் ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவர். சமாதானத்தின் தேவனே, நீர் பேசும் ஆண்டவரே. இந்நாள் வரை எங்களை பாதுகாத்து முடிக்கிறீர்கள் பார்த்துக்கொள்ளும் ஆண்டவரே. வேலையிலும் பாதுகாத்துக் கொள்ளும். உங்கள் கிருபையால் பார்த்துக்கொள்ளும். சமாதானத்தை தாரும். ஜீவாதிபதியாக பெறுகிறேன். நல்ல வேலை தந்தவரை மக்கள் நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஆசீர்வதித்து முடிக்கிற கோட்டைக்குள் ரத்த கோட்டைக்குள் மாற்றிக்கொள்ளும். சமாதானத்தை தாரும். ஜீவாதிபதியாக பெறுகிறேன். இயேசுக்கு ஜெபம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முன்னமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சொல்லுங்க. ஆமென். நேற்று அந்த சொப்பனத்துக்காக இப்போது எல்லோரும் பாதுகாத்துக்காக இந்த வசனத்தை பேசிக்கிறோம். இது எல்லோரும் நல்வழிப்படுத்துறதுக்காக பேசுகிறோம். தேவனை சொல்கிறோம். ஆமென், ஆமென். தேவனை எல்லோரும் பாதுகாத்துக்கிறோம். ஆமென்.